பாருங்கம்மா, எக்கச்சக்கமான மழை நல்லா பெய்யுது. மழையே இல்லாமல் இருந்துட்டா நெக்ஸ்ட் 2 நாளைக்கு தான் மொட்டை மாடிலாம் தூத்து பெருக்கி அள்ளி வைக்க சொன்னால் வச்சாலும் பெய்கிற மழையை பாருங்கள். அன்றைக்கு பெய்கிறதுலாம் விட அன்றைக்கு கூட இன்னும் 6:30க்கே மழை பெய்ய ஆரம்பிச்சு. துவாவும் கேளுங்க, மழை துவா கபுலாகும். வேறு என்ன செய்தி? சுத்தமாகிக்குது. ஊற்றுக்கால்லாம் நல்லா எங்களுக்கு ஒரு தடவை இப்படி தண்ணி தட்டாதுமா. இந்த தடவை கொஞ்சம் தண்ணி போரில் நின்று தான் ஏற செஞ்சுது. சின்ன எப்போமோ ஒரு நாளைக்கு தான் கூட மழை பெய்கிற பிள்ளைக்கு. இப்படிலாம் நான்லாம் சின்ன பிள்ளைக்குமே 6 மாதமாக பேய் பார்த்திக்கிறேன். எல்லாம் விரவு எல்லாம் நேரங்களத்தோடையே எடுத்து போட்டுருவோம். இப்போ அப்படி பெய்கிற மாதிரி தெரியல. எப்போ ஒரு நாளைக்கு இப்படி நல்லா ராத்தாக பெய்யுது. புது வீடு கெட்டவங்களுக்கும் நல்லா வாசி நல்லா தண்ணி கிடைக்கும். சுவர்லாம் நல்லா நினைவு குழாயை பற்றியில் பக்கத்தில் இறக்கி தான் வச்சுக்கிறோம். கீழே குளிக்கிற மாதிரி இஞ்சி உயரமாக்கும் இறக்கி வச்சு இது வச்சுக்கிறோம். பசியார் வேலையும் முடிஞ்சிட்டு டீயும் போட்டு பசியார் செஞ்சாச்சு. பசியார் சாப்பிட போகிறோம்மா. வயிறு சரியான பசி. ராத்திரி பக்குடு செஞ்சு வச்சுருந்தேன். எங்கே அதுக்குள்ளே ஒரு ஆள் பசியாரி இருக்கிறான்னு கேட்டு வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்துக்கிட்டு கோழிக்கறியில் சேமியாக போட்டேன். கொஞ்சமாக போட்டு அடவுலாம் எடுத்து வச்சுக்கிறேன். டீயும் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இப்போ பசியாரணைக்கு பிறகு ஒரு டீ தேவைப்படுமே எடுத்து வச்சுக்கிறேன். துவா செய்யுங்க. எனக்கு ஊசி போட்ட உடனே மயக்கம் வந்துடுதுமா. பசி கிளம்பியது. சோறில் ரொம்ப மோசமாக உங்க அதனால் பசிக்கிற சீக்கிரமாக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு தின்னுங்க. சில பிள்ளைகள் சொல்கிறோம் இப்படி ஒவ்வொரு நாள் சாப்பாடை காட்டையில் கண்ணூர் என்ன கண்ணூருடி 100 தானே விடுது. பரவாயில்லை, 100 ஒளிது தான். அதனால் பரவாயில்லை, 100 நம்ம மேலே கிடைக்கட்டுண்டு பிஸ்மில்லா சொல்லி எல்லா ஊடும் எல்லாம் நல்லா செஞ்சுட்டிங்க தான். இந்த நாமத்துக்கு தான் ஒரு தீனா அரபு கலாச்சாரத்தை பாருங்கள். எவ்வளோ மயானுச்சு, எவ்வளோ வகை வகையான ஸ்வீட்டு, ஒரு முழு ஆட்டையும் நம்மளை போல் அவ்வளோ எல்லாம் படைச்ச படைப்பு மனசர் தானே. அவ்வளோ திங்க தானே செய்கிறோம். எல்லாம் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு தானே. நாம என்ன ஒரு சின்ன கோழி குஞ்சும் ஒரு சின்ன மீனும் திங்கிறோம். ஒரு குத்து சேமியாக போட்டேன், பசியாராக போச்சு. இப்போ எந்த கடையிலையாவது 7 மணிக்கோ 6:30 மணிக்கோ கிடைக்குமா? கிடைக்காது. நாளைக்கு இட்லி வாங்கி திங்கம்மான்னு தான் பார்த்தேன். இட்லிக்கார கூட 8:30 தான் வீட்டை திறப்பாளும். அதுக்குள்ளே எனக்கு விடுவிடுன்னு பறத்துரு. சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.